லேர்னிங் 100 skills in 365 days. அதாவது 3 நாளைக்கே ஒரு ஸ்கில். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கில்லையாவது கற்றுக்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்கில் பட்டர்ஃப்ளை நைஃப். பட்டர்ஃப்ளை நைஃபுக்கு ஒன்றும் ஆகலை, ஏன்னா இது பியூர் மெட்டலாக இருந்தாலும் கலர் போகும் தானே. பட்டர்ஃப்ளை நைஃப்னால் என்னென்னு தெரியாது உங்களுக்கு. இது இந்த இடத்துக்கு பதிலாக கத்தி இருக்கும், அதாவது ஒரு நைஃப் மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா இந்த மாதிரி ஸ்டைல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் கீழே போட்டு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு இதை விட்டு தான் பண்ண தெரியும், எனக்கு பட்டர்ஃப்ளை நைஃப் தெரியாதுன்னு. இதை நான் வந்து இன்னும் 3 நாளில் கற்றுக்க போகிறேன். ஆனால் இங்கே உண்மையிலே கத்தி இருந்தால் என்னால் என் கையை வெட்டியிருக்கும். இது எதுக்கு நான் இந்த மாதிரி கத்தி இல்லாமல் வாங்கியிருக்கேன்னா, ஏன்னா இப்போ கத்தியோடு இருந்துச்சுன்னா என் கை நேரம் இருந்திருக்காது. இப்படி தான் நான் இருந்திருக்கணும். அதனால் இது சும்மா ப்ராக்டிஸ்க்கு இந்த பட்டர்ஃப்ளை நைஃப். நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை நைஃபோட பேசிக்ஸே இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணுறது தான். அதனால் இது நான் கொஞ்சம் நேரம் கற்றுக்கிட்டே இருந்தேன். இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு. ஆனால் வீடை சுற்றி நல்லா பண்ணிட்டு தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் இப்போ கொஞ்சம் எனக்கு வருது இந்த மூமெண்ட்டு, இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி மூடுறது. அதுவும் இல்லாமல் இதான் ஃபாஸ்டஸ்ட் வே டு ஓப்பன் அ பட்டர்ஃப்ளை நைஃப் அண்ட் டு க்ளோஸ் அ பட்டர்ஃப்ளை நைஃப். ஆமாம், எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, எப்பட்றா இது திறக்கும் போது இந்த கத்தி இப்படி மேலே வருது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு இந்த 2 டாட் மாதிரி உங்களுக்கு தெரியுதா, அந்த டாட்டு தான் காரணம். இது இப்படி போகும்போது இந்த டாட்டை பிடிச்சி இழுத்து இந்த கத்தி இப்படி மேலே வந்துடுது. அதனால தான் இது இப்படி மேலே வருது. இல்லைனா அந்த கத்தி அப்படியே கீழே தான் கிடக்கும். பேசிக்ஸ் ஆகட்டும் கற்றுக்கிட்டா ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டோன்னு இல்லை, அதை நியர்லி மாஸ்டர் பண்ணணும், இல்லை மாஸ்டராக பண்ணணும். அதனால் இப்போ நான் திரும்ப யூடியூபுக்கு போய் என்னென்ன ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லாம் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். யூடியூப்பில் வரவங்கலாம் உண்மையான கத்தி வச்சு பண்ணுறாங்க. நான் இந்த போலியான வச்சுக்குவாங்க, உண்மையான கத்தி வச்சு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அவங்களுக்கு. அதாவது எனக்கு இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, இவங்க சொல்லித்தரவங்க எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ், நான் லெஃப்ட் ஹேண்டர். அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுதான் பேசிக் ஓப்பனிங். ஆமாம், இப்படி பண்ணிட்டு கையை லூஸாக விட்டு இப்படி போயிட்டு திரும்ப ஸ்கில், அதாவது பட்டர்ஃப்ளை நைஃப்பில் ஃபஸ்ட் ஸ்கில், அதாவது பேசிக் ஓப்பனிங். அதாவது இப்போ நம்ம கற்றுக்கிட்டது வந்து இப்படி போய் பேசிக் ஓப்பனிங், பேசிக் க்ளோசிங். பேசிக் ஓப்பனிங்கில் இதுவும் வரும், அதே மாதிரி இதுவும் வரும், இந்த ஓப்பனிங் வரும். அதுவும் இல்லாமல் இந்த ஓப்பனிங்கும் வரும், இந்த க்ளோசிங்கும் வரும். இதுதான் பேசிக்ஸ். இதுவே பேசிக்ஸ். இப்போ தான் நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது இந்த பேசிக் ஓப்பனிங் கழிச்சு பேசிக் க்ளோசிங்லேயே ஒன்று இருக்காமா. அதாவது இப்படி போயிட்டு இப்படி இருக்கீங்களா, இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்துட்டு, அதாவது இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறது இதுதான். பட்டர்ஃப்ளை நைஃப் கற்றுக்கிறதுக்கு இதான் பார்ட் 1. அதாவது இதோட முடிச்சுக்கிறோம். பார்ட் 2ல் நான் ஃபுல்லாக மற்ற ஸ்கில்ஸையும் கற்றுக்கிறேன். சயனரா.